தந்திரம் உரிமை வாழ்வு உலகில் தருபவரே. தந்திரம் உரிமை வாழ்வு உலகில் தருபவரே. உண்மையும் என்னையும் உதிரம் செய்து உயிர் தந்து மீட்டவரே. உண்மையும் என்னையும் உதிரம் செய்து உயிர் தந்து மீட்டவரே. உரிமை வாழ்வுக்கு அழைக்கின்றார், உறவை வளர்க்கவே அழைக்கின்றார், உண்மை வழி வாழ அழைக்கின்றார். இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஒரு குலமாய், அனைத்து படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஞானமுள்ள கன்னி இவரே, எரியும் விளக்கை ஏந்தி கிறிஸ்துவை எதிர்கொள்ளச் சென்ற முன்மதியுள்ள கன்னியருள் இவரும் ஒருவர் ஆவார். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் தங்களுடைய குருத்துவ திருநாளை சிறப்பிக்கின்ற நம்முடைய செங்கற்பட்டு மறை மாவட்டத்தினுடைய அருள்பணியாளர்கள், ஆரோக்கிய மழைமலை மாதா அருத்தலத்தினுடைய உதவி அதிபர் தந்தை அருள்பணியாளர் வின்சென்ட், பல்லாவரம் பங்கினுடைய உதவி பங்கு தந்தை அருள்பணியாளர் பர்னபாஸ், தச்சூர் பங்கின் உதவி பங்கு தந்தை ரவி ஜோசப், குரோம்பேட்டை பங்கின் உதவி பங்கு தந்தை பிலிப் அலெக்சாண்டர், தாம்பரம் புனித பாத்திமா அன்னை திருத்தலத்தினுடைய உதவி பங்கு தந்தை அருள்பணியாளர் சுரேஷ் ஏசுதாஸ், நமது இளங்குரு மடத்தினுடைய உதவி அதிபர் தந்தை அருள்பணியாளர் ஜான் கார்மெல், புனித பத்திரிசியார் பங்கு தளத்தினுடைய உதவி அதிபர் அலெக்சாண்டர், செண்டிவாக்கம் தூய சக்திநிறை சகாய மாதா பங்கினுடைய உதவி பங்கு தந்தை அருள்பணியாளர் கப்ரியேல், மகாபலிபுரம் பங்கின் உதவி பங்கு தந்தை அருள்பணியாளர் வினோத் பிரதீப். இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அவர்கள் ஏற்றுக்கொண்ட புனிதமான குருத்துவ வாழ்வு இயேசுவுக்கான வாழ்வாகவும் மக்களுக்கான வாழ்வாகவும் அமைந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் 4வது ஆண்டு நினைவு கூறப்படுகின்ற திருமதி அமலோற்பவம், ஆண்டவருக்குள் நித்திரைப்பார்வை அடைந்திருக்கின்ற எலிசபெத், சின்னப்பன், அந்தோணிசாமி, ஆரோக்கியசாமி, லூர்து மேரி, சபரிமுத்து மற்றும் திருமதி சூசை அடைக்கலம், இவர்களுடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி தாயாம் திரு அவை கன்னியும் மறை வல்லுநருமான புனித சியன்னா நகர் கத்திரினம்மாவினுடைய நினைவு நாளை சிறப்பிக்கின்றது. இத்தாலி மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய பாதுகாவலி என்று சொல்லப்படுகின்ற இவரிடம் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஐரோப்பியா கண்டத்தில் இருக்கின்ற நாடுகளில் இருக்கின்ற மக்களுக்காகவும் இத்தாலியில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காகவும் புனித கத்திரினா வழியாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். நாளுக்கு நாள் தொடக்க கால திரு அவை வளர்ந்தது என்பதை
இன்றைய முதல் வாசகத்தில் நாம் தியானிக்கின்றோம். திருச்சபையினுடைய முதல் வேத சாட்சியான புனித ஸ்தோவானின் இறப்புக்கு பிறகு திருத்தூதர்கள் நம்பிக்கையாளர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்றும் இதன் நிமித்தமாய் திருச்சபையில் வேத கலாபனை தொடக்க கால திருச்சபையில் எவரெல்லாம் இயேசுவை பின்பற்ற விரும்பினார்களோ அவர்களெல்லாம் சிறைபிடிக்கப்படுதலும் துன்புறுத்தப்படுதலும் தொடரும் சம்பவமாய் மாறிய காலகட்டத்தில் சிதறுண்ட மக்கள் நற்செய்தியை அறிவித்து அநேகரை இயேசுவின் சீடராய் மாற்றினார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற எவரும் நிலைவாழ்வு பெறுவர் என்பதையும், அவர் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவர் தந்தையிடம் அவர்கள் ஒப்படைக்க திருச்சபையினுடைய மறை வல்லுநராயிருந்து கடவுளுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை கொண்டு, அதிலும் குறிப்பாக நற்கருணையின் மீது அதீத நம்பிக்கை கொண்டு 5 காயம் வரப்பெற்று ஆண்டவருக்கான சாட்சியாய் இருந்தார். நாமும் இயேசுக்கான சாட்சியாய் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் வாழ்க்கையிலும் இருந்திட அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே செபிப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடின தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் என் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவரின் பாடுகளை ஆழ்ந்து சிந்திக்கவும் முத திரு அவைக்கு பணிபுரியவும் புனித கத்திரினை இறையன்பால் பற்றியரை செய்தீரே. அவரது பரிந்துரையாலும் மக்களாகிய நாங்கள் கிறிஸ்துவின் மறை நிகழ்வில் இணைந்திருந்து அவருடைய மாட்சி வெளிப்படும் போது அவரோடு என்றும் அக்களித்திட அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அந்நாள்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரையும் யூதேயா சமேரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அருள் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரை கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உன் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரை கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடுவர் என்று சொல்லுங்கள். பாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. பல்லவி. அனைத்துலகோரை கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தலையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாகிறார். பல்லவி. அனைத்து உலகோரை கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 35 40 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தொடக்க கால திரு அவையினுடைய விசுவாச பயணத்தை நாம் சிந்திக்க முற்படுகின்ற பொழுதும் அறிந்து கொள்ள முற்படுகின்ற பொழுதும் மெய் சிலிர்க்கின்றது. இயேசுவினுடைய மரணத்துக்கு முன்னான அப்போஸ்தலர்களுடைய வாழ்வும் இயேசுடைய உயிர்ப்புக்கு பின்னான அப்போஸ்தலர்களுடைய வாழ்வும் நமக்கு மிக பெரும் பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றது. உயிர்த்த இயேசுவை சந்தித்த அப்போஸ்தலர்கள் அல்லது திருத்தூதர்கள் இயேசு உடனிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர்கள் உலகின் பல பகுதிகளுக்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க தொடங்கினார்கள். அவர்கள் குழுமியிருந்த எருசலேமில் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே அவர்கள் பல நாடுகளுக்கு நற்செய்தியை பறைசாற்றிடச் சென்றார்கள். அப்படி செல்லுகின்ற இடமெல்லாம் அவர்கள் உயிர்த்த ஆண்டவருடைய உடனிருப்பையும் உணர்ந்தார்கள். அவர்களை ஆட்கொண்ட ஆவியானவர் அவர்களை வழிநடத்துவதை உணர்ந்தார்கள். எனவேதான் அவர்கள் சென்ற இடமெல்லாம் அருமடையாளங்களையும் வல்ல செயல்களையும் செய்ய முடிந்தது என்று சொல்லி நமக்கு விவிலியம் அழகாய் பதிவு செய்திருக்கிறது. எருசலேமில் நற்செய்தி அறிவிக்க தொடங்கிய பொழுது
அவர்கள் வெறும் நற்செய்தி பணிகளோடு தங்களுடைய பணிகளை நிறுத்திக் கொள்ளாமல் சமூக பணிகளிலும் தங்களை அவர்கள் ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவே மக்களுக்கு பணிபுரிய தங்களோடு திருத்தூதர்களையும் அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். அது நிமித்தமாய் திருத்தூதர்களை அவர்கள் தெரிவு செய்தார்கள். அப்படி தெரிவு செய்யப்பட்ட திருத்தொண்டர்களில் ஸ்தோவானும் ஒருவர். அவரை குறித்து தான் கடந்த 2 நாட்களாய் நாம் தியானித்தோம். இன்றைய முதல் வாசகத்தில் பிலிப்பு என்கின்ற ஒரு சீடரை திருத்தொண்டரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த பிலிப்பு சமாரியா பகுதியில் நற்செய்தி அறிவித்து வந்ததாகவும் அவ்விடங்களில் அவர் அருமடையாளங்களை செய்ததாகவும் இதனால் ஒரு மனதோடு மக்கள் அவருக்கு செவி சாய்த்தனர் என்றும் நாம் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் 2 மனிதர்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஒன்று சவுல் என்கின்ற ஒரு மனிதனை குறித்து. இந்த சவுலை குறித்து நேற்று ஸ்தோவானுடைய மரண திருநிகழ்வின் பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். ஸ்தோவானை கல்லால் எரிந்து கொலை செய்தவர்கள் தங்களுடைய மேலாடைகளை சவுல் என்னும் இளைஞனிடம் ஒப்படைத்தார்கள் என்று சொல்லி, அந்த சவுல் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அவன் யாரெல்லாம் புதிய மார்க்கத்தை அப்போஸ்தலர்கள் அறிவித்த நற்செய்தியை கேட்டு புதிய வாழ்க்கையை வாழ முயன்றார்களோ, யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு புதிய மனிதர்களாய் வாழ முயற்சித்தார்களோ அவர்களை எல்லாம் அவர் சிறைபிடித்ததாகவும் சிறையில் கொண்டு போய் அடைத்ததாகவும் திருச்சபையை அவர் அழித்து வந்ததாகவும் நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த சீடர்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது? உயிர்த்த இயேசுவை காணாத ஒரு இளைஞருடைய வாழ்வு, அல்லது இயேசுவை குறித்த நம்பிக்கையை ஏற்க மறுத்த ஒரு இளைஞனுடைய வாழ்வு எப்படி இருந்தது என்பதற்கு சவுல் என்கின்ற இளைஞனுடைய வாழ்வு நமக்கு ஒரு அடையாளமாய் சொல்லப்படுகின்றது. இந்த சவுல் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த பிறகு எப்படி ஆனார் என்பதை நாம் வருகின்ற நாட்களில் வாசிக்கவிருக்கின்றோம், அல்லது திருத்தூதர்கள் பணியினுடைய 9ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கவிருக்கின்றோம். இந்த சவுல் உயிர்த்த ஆண்டவரை காணும் வரை ஒரு இளைஞனாய் இருந்தான். யூதர்களுடைய மத கோட்பாடுகளை கடைபிடிக்கின்ற மனிதனாய் இருந்தான். அவருடைய மனித இயல்புக்கு எட்டியதை மட்டுமே செய்யக்கூடியவனாய் இருந்தான். அதுவரை அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டவனாய் செயல்பட்டான். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்ற இன்னொரு மனிதர் பிலிப்பு. திருத்தொண்டர்களில் ஒருவரான இந்த பிலிப்பு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகின்றார். தெரிவு செய்யப்பட்ட திருத்தொண்டர்கள் அப்போஸ்தலருடைய திருக்கரங்களால் அவர்கள் ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். யோவேல் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோமே, என் மக்கள் நற்செய்தியை அறிவிப்பார்கள், அவர்கள் புதிய மொழிகளில் பேசுவார்கள், அவர்கள் ஆவியால் ஆட்கொள்ளப்படுவார்கள், அவர்கள் வழியாய் கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்படும் என்பது இந்த நாட்களில் நிறைவேறுவதை நமக்கு திருத்துதர்கள் பணி புத்தகம் அழகாய் எடுத்துரைக்கின்றது. புனித பிலிப்பு இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையால் திருத்தொண்டராய் அவர் அபிஷேகம் செய்யப்படுகின்றார், ஆவியானவரால் நிரப்பப்படுகின்றார். அப்போஸ்தலரிடமிருந்து பெற்றுக்கொண்ட படிப்பினையை, போதனையை சமாரியா பகுதிகளில் அவர் அறிவிக்கின்றார். அவர் வழியாய் கடவுள் அருமடையாளங்களை வல்ல செயல்களை செய்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதி பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, 2 தினங்களுக்கு முன்பு நற்செய்தியாளரான புனித மார்க்கினுடைய விழாவின் பொழுது நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியில் அழகாய் சொல்லப்பட்டது. எவரொருவர் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயரால் திருமுழுக்கு பெறுகிறாரோ அவர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வார் என்று சொல்லி மார்க்கு நற்செய்தியாளர் பதிவு செய்திருந்ததை நாம் மீண்டும் இன்றைய நாளில் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். எவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுகின்றாரோ
அவர் பல்வேறு அருமடையாளங்களை செய்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் இயேசுவின் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது, அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார்கள். மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 17 நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் புனித பிலிப்பு, திருத்தொண்டர் பிலிப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் வாசிக்கின்றோம். பெற்றுக்கொள்ளுகின்ற செய்தி, எவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றாரோ இயேசு அவரை பாதுகாக்கின்றார், இயேசு அவரை அப்பா கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், கடவுள் தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். பிரியமானவர்களே, அதுவரை திருத்தொண்டராய் அல்லது இயேசு கிறிஸ்துவை அறியாதவரை பிலிப்பும் கூட இயேசுவின் குடும்பத்தை சேராதவராயிருந்தார். ஆனால் எப்பொழுது இயேசுவை குறித்து அறிகிறாரோ, எப்பொழுது இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகிறாரோ, எப்பொழுது இயேசுவின் பெயரால் அவர் திருத்தொண்டராய் அபிஷேகம் செய்யப்படுகிறாரோ, இயேசுவின் பெயரால் ஆவியால் ஆட்கொள்ளப்படுகின்றாரோ, அப்பொழுது இயேசு அவரை தம்மிடம் அழைத்துக் கொள்ளுகின்றார், தம்மோடு சேர்த்துக் கொள்ளுகின்றார். அன்புக்குரியவர்களே, எவர் ஒருவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றார்களோ அவர்கள் நிலைவாழ்வு பெறுவது உறுதி என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. புனித கத்திரினம்மாவினுடைய வாழ்க்கையை வாசிக்கின்ற பொழுதும் இதுதான் நமக்கு சொல்லப்படுகின்றது. கத்திரினம்மா இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் தன்னை முழுவதுமாய் 7 வயதிலேயே தன்னுடைய கற்பை கடவுளுக்கு அர்ப்பணித்தார் என்று சொல்லி அவரை குறித்த வாழ்க்கை வரலாறு சொல்லுகின்றது. தன்னுடைய மூத்த சகோதரனுடைய கணவர் இறந்த பட்சத்தில் அவரை மனம் செய்து கொள்ள பெற்றோர் வற்புறுத்திய சூழலில் அவர் விடாப்பிடியாய் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்ததாய் கூறி அவர் திருமணம் செய்து கொள்ள மறுக்கின்றார். கடவுள் அவருக்கு நிலை வாழ்வை கொடுக்கின்றார், திருச்சபையின் மறைவல்லுநராய் மாற்றுகின்றார். அப்போது இருந்த திருத்தந்தையர்களோடு மிக நெருக்கமாயிருந்தார், கடித தொடர்பில் இருந்தார். இந்த கடிதங்கள் எல்லாம் இந்த திருச்சபையினுடைய மாபெரும் சொத்தாக கருதப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இவர் நோயிற்றிருந்த நாட்களில் எல்லாம் இவர் நற்கருணை உட்கொள்வதில் அவர் ஆர்வமாயிருந்தார். கத்திரினா பசியற்ற நோயால் அவதிப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் இவரது ஆன்மீக எழுத்துக்களும் அதிகாரமுடையவர்களிடம் பணிந்து செல்லாமல் உண்மையை பேசியதற்காகவும் பெரிதாக திருச்சபையால் மதிக்கப்படுகின்றார். எனவே தான் திருத்தந்தையர்கள் இவரை புனித பிரான்சிஸ் அசிசியாரோடு இணைந்து இத்தாலியின் பாதுகாவலராகவும் அதன் பின்னர் ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாவலராகவும் அறிவிப்பு செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு குறிப்பிடுவது போல நாமும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோம். இயேசுதான் உண்மையான உணவு. அவருடைய உண்மையான உணவு மட்டுமே நம்மை வாழ வைக்கும் என்பதில் நம்பிக்கை கொள்வோம். காரணம், அவர் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுகின்றது. எனவே இந்த இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொள்ளுவோம். அவர் தருகின்ற திருவிருந்தில் பங்கெடுப்போம். இந்த நாட்களில் ஆன்மீக ரீதியாக நாம் பங்கெடுக்க திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இதையும் கருத்தில் கொண்டு வாழ்வதரும் உணவான இயேசுவிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவரை அணுகி வருவோம். நிச்சயம் நமக்கான நிலை வாழ்வை கொடுப்பார் என்பதில் நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து ஜெபிப்போம். தெய்வமே
சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கத்ரீனின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் மலைபொருளை ஏற்றருளும். அதனால் அவருடைய சிறப்பான படிப்பினைகளை நாங்கள் கற்றறிந்து மிகுந்த ஆர்வத்துடன் உண்மை கடவுளாகி உமக்கு நன்றி செலுத்த ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து உயிர்த்த இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான வழியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக விரும்பிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கென்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடிய ஆவியை பொழுந்தைய காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருஆவின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயலாமல் ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா, வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாளம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை
வாசல் திறந்தே உன்மயமாகுமே கருணை உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா கருணை உன் வடிவல்லவா நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்விண்ணக விருந்தினால் புனித கத்ரீனின் இம்மை வாழ்வுக்கு உணவளித்தீர். இவ்விருந்தில் பங்கு கொண்ட எங்களுக்கு நிலை வாழ்வை வழங்குவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. முழந்தால் படியிடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு சேர்ந்து அன்னை மரியாளை நோக்கி கொரோனா நோய் தொற்றினால் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்காகவும் செபிப்போம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கிறீர். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறை அன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மில் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லாவிதமான ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். O Mary, you always shine on our path as a sign of salvation and of hope. We entrust ourselves to you, health of the sick, who at the cross took part in Jesus' pain, keeping your faith firm. O dear Mother, you know what we need, and we are sure you will provide it to us, so that as in Cana of Galilee, we may return to joy and to feasting after this time of trial. Help us, Mother of Divine Love, to conform to the will of the Father and to do as we are told by Jesus, who has taken upon himself our sufferings and carried our sorrows, to lead us through the cross to the joy of the resurrection. Under your protection we seek refuge. Holy Mother of God, do not disdain the entreaties of us who are in trial, but deliver us from every danger, O glorious and blessed Virgin. Amen. சேசுமதி சூசை பார்ப்போற்றும் திருக்குடும்பம், இறைவனின் திருவுளமே நிறைவேற்றும் திருக்குடும்பம். சேசுமதி சூசை பார்ப்போற்றும் திருக்குடும்பம், இறைவனின் திருவுளமே நிறைவேற்றும் திருக்குடும்பம். நேர்மையின் இலக்கணம் சூசை, தூய்மையின் பிறப்பிடம் மரியாய்,
உலகினில் வாழ்ந்தவர் இயேசு. நிறைவாழ்வினை தந்தவர் இயேசு. சேசுமதி சூசை பால் போற்றும் திருக்குடும்பம், இறைவனின் திருவுளமே நிறைவேற்றும் திருக்குடும்பம். மண்ணோர் விண்ணோர் புகழ்ந்தேற்றும், இந்நாள் எந்நாள் பார் போற்றும். மண்ணோர் விண்ணோர் புகழ்ந்தேற்றும், இந்நாள் எந்நாள் பார் போற்றும். பாசமும் நேசமும் நிறைந்திருக்கும், அறிவன்புடனே வாழ்ந்திருக்கும். பாசமும் நேசமும் நிறைந்திருக்கும், அறிவன்புடனே வாழ்ந்திருக்கும். நன்மையின் இருப்பிடம் இறை குடும்பம், முன்மாதிரியானது திருக்குடும்பம். சேசுமரி சூசை பார் போற்றும் திருக்குடும்பம், இறைவனின் திருவுளமே நிறைவேற்றும் திருக்குடும்பம்.